வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஜனவரி 5. இந்த நாளின் பயணம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்படி நான் அனலைஸ் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும், வேறு ஒரு சர்க்கிளில் உள்ள நியூஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுன்னு அது உங்களுக்கு பொழுதுபோக்காகவும் இருக்கும். அதே நேரம் உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒவ்வொரு நாளையும் எப்படி நீங்கள் கடக்கிறீங்க அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் அனலைஸ் பண்ணிக்கிறது எப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். டெய்லி அனலைஸ் பண்ணுறதுங்கிறது சுய பரிசீலனை, அந்த சுய ஆய்வு பண்ணும்போது அது ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுக்குங்க. இப்போ நீங்கள் திடீர்னு டக்குன்னு யோசிச்சு பாருங்களேன், காலைல நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா தெரியாது, காலைல 10 மணிக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னா தெரியாது, டக்குன்னு ஞாபகம் வராது. அதெல்லாம் ஒரு நாளும் அந்த கடைசி 5 நிமிஷம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வுங்க. வருங்காலத்தில் ஒவ்வொரு நாளையும் நம்ம கடக்கும் போதும் அது நம்மளுக்கு என்னென்ன நம்ம செய்கிறோம், என்ன நம்ம செஞ்சுட்ருக்குறோம், இப்போ 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் என்ன நடந்தது, நம்ம எங்கெங்கெல்லாம் போயிருக்கோம் அப்படின்னு ஒரு இதாக தெரியும். நம்மளுக்கு ஒரு மேப்பாக நம்ம மைண்டில் இருக்குங்க. செஞ்சு பாருங்கள், நம்மளோட வீடியோஸை நீங்கள் பார்க்க உங்களுக்கு அது தெரியும். ஓகே, இந்த நாள் குடி இல்லாமல் 65வது நாள். தொடர்ந்து குடியை விடுறது ரொம்ப ஈஸி, தொடர்ந்து விடுறதுங்கிறது தான் கஷ்டம். 65 நாள் தொடர்ந்து நான் குடிக்காமல் இருந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். சரி, இன்றைக்கி நான் நேற்றையே சொல்லியிருந்தேன்ல, நான் வந்துட்டு இன்றைக்கி காலையில் ரொட்டி மாஸ்டர் லீவு, அதனால் என்ன காலையில் வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நான் நைட்டு ஒரு 3 மணி நேரம் தூங்கிட்டு லைவ் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் தூங்கி 3 மணி நேரத்தில் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு கிளம்பி வேலைக்கு போய் 6:30 மணிலேருந்து வேலைக்கு போனால் சனிக்கிழமை நான் நேற்றே சொல்லியிருந்தேன்ல, சனி ஞாயிறு 2 நாள் அதிகமான ஆர்டர் வரும். என்னமோ தெரியல, சனிக்கிழமை இன்றைக்கி வந்துட்டு ஆர்டர் கம்மியாக தான் இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் 10:30 மணி வரைக்கும் வேலை பார்த்தேன். அப்புறம் ஓனர் வந்துட்டு இது போல் சரி ஆர்டர் கம்மியாக தான் இருக்குது, கஸ்டமர் கம்மியாக இருக்குது, கால வியாபாரம் முடிஞ்சு இப்போ ஏற்கனவே சப்ளையர்லாம் சும்மா தான் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் சீனியர், அவர் வந்துட்டு கோரிங்கி ரொட்டி எல்லா வேலையும் தெரியும் அவருக்கு. அவரை வந்துட்டு பங்களாதேஷ், ரசல்னு சொல்லிட்டு அவர் பேர், பேரை சொல்கிறதுல எதுவும் பிரச்சனை கிடையாது. அவர் வந்துட்டு ரொட்டி போட சொல்லிவிட்டு என்னை வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க சொன்னார். நான் வந்துட்டு ரெஸ்ட்டுக்கு வந்தேன். 2.5 மணி நேரம் தான் இருக்குது, அடுத்து நான் 1 மணிக்கு வேலைக்கு போகிறதுக்கு. எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் வேணுனாலும் கொடுப்பாங்க, ஏன்னா காலைல 4 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கல, அதனால் எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் வேணுனாலும் கொடுப்பாங்க, எப்போ வழக்கமாக வர்ற டைமுக்கு இல்லாமல். ஆனாலும் நான் வந்துட்டு சரி காலையில் 4 மணி நேரம் நம்ம எழுந்துச்சி போயிருக்கிறோமே, அது ஓட்டி காசாக மாற்றிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் 1 மணிக்கு வந்துடுறேங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். 2.5 மணி நேரம் நான் தூங்கியிருந்தேன் அப்படின்னா திரும்ப எந்திரிச்சு போகிறது கஷ்டம், எந்திரிச்சிருக்க முடியாது. ஏன்னா நேற்று நைட்டு நான் கம்மியாக தானே தூங்கினேன், டயர்டில் வந்து எந்திரிச்சிருக்க முடியாது. அதனால் பிக் பாஸ் பார்த்துட்டே இருக்கிறேன், தூக்கம் அப்படியே கண்ணை இழுத்துட்டு போகுது. எப்படியோ தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி கடைசியில் வந்துட்டு முழிச்சிருந்து இந்த 2.5 மணி நேரத்தை ஓட்டிட்டு திரும்ப வேலைக்கு போயிட்டேன். 1 மணிக்கு வேலைக்கு போயிட்டு நான் போன உடனே நேராக அவர் ரொட்டி போட்டுக்கிட்டு இருந்தார், அந்த ரசலுங்கிற அண்ணன். நான் என்ன பண்ணேன், நேராக போயிட்டு கவுண்டரில் ஓனர் இருந்தார், நேராக போனேன். ஒரு நம்ம விஷயம், நம்மளோட வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், நம்ம எப்படி ஒரு விஷயத்த சொல்கிறோங்கிறதுல தான் இருக்குது. நான் போயிட்டு நான் ரொட்டி போடவா இல்லை சப்ளையர் வேலை செய்வா இப்படி கேட்குறது எப்படி இருக்குது, ஆனால் நான் வந்துட்டு ரொட்டி போட்டுங்களா இல்லை சப்ளையர் வேலை செய்யட்டுங்களா இப்படி கேட்குறது எப்படி இருக்குது. அதே நான் எப்படி கேட்டேன்னா, அந்த நேரத்தில் டக்குன்னு தோணுச்சு. நான் போயிட்டு என்ன கேட்டேன்னா, ஆனால் அவருக்கு வந்துட்டு ரொட்டி போடுறவருக்கு 3 மணிக்கு டைம் முடியுது. அவர் 3 மணிக்கு போயிட்டு நைட்டு 7 மணிக்கு வருவார். அப்போது அதுதான் வழக்கமான நேரம் அவரோட ஷிஃப்ட் டைமு. நான் அவர்கிட்ட போய்ட்டு இப்போ எப்படின்னா, அவர் ரசல் வந்துட்டு 3 மணிக்கு போகிற வரைக்கும் நான் வந்துட்டு சப்ளையர் வேலை செய்கிறதில்ல, இல்லை அப்படி கேட்கல, 3 மணிக்கு போனதுக்கப்புறம் ரொட்டி போடுறதுங்களா எப்படிண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டேன். போய் தூங்குனியான்னு கேட்டார். இல்லைண்ணே தூங்கலை அப்படின்னு சொல்லி சொன்னேன். நைட்டு தூங்குனேன்னு கேட்டார். நைட்டு தூங்குனேண்ணே அப்படின்னேன். தூங்கவே இல்லையா, நின்று படுக்கவே இல்லையா, ஒரு அது வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணார் அவர். உடனே சரி அப்போ நான் வந்துட்டு தூங்காமல் டயர்டில் இருக்கும்போது என்னால் சப்ளையர் வேலை அது நடந்துக்கிட்டே இருக்கிற வேலை இல்லை, அது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அதுக்கு ரொட்டின்னா நான் ஆர்டர் வந்தால் போடுவேன், இல்லைனா ரெஸ்ட் எடுப்பேன், உட்காந்துருப்பேன். அதனால் ஓனர் என்ன சொன்னார், நீ மாற்றிக்க, வேலைக்கு மாற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் 1 மணிலேருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் வேலை செஞ்சேன். இப்போ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள் நினச்சேன் என் வாழ்க்கையில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைமாக நான் வேலை செய்யக்கூடிய நாங்கள் வேலை செய்யக்கூடிய கடையில் காலையில் 6:30 மணிலேருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் ரொட்டி போட போகிறதுன்னு நினச்சேன். ஆனால் இடையில ஒரு 2.5 மணி நேரம் விடுபட்டு போச்சு. இட்ஸ் ஓகே, நான் அடுத்த டைம் வாய்ப்பு இருந்தால் பார்ப்போம். ஆனால் கால வியாபாரத்தை முடிச்சிட்டோம்ல, அதுதான் மேட்ரு, அதை முடிச்சாச்சு. ஒரு 2.5 மணி நேரம் இடைவெளி, இதுவும் ஃபஸ்ட்டு டைம் தான். போன டைம்லாம் இவ்வளோ நேரம் வேலை செய்யலை, நான் ரெஸ்ட்டுக்கு போயிட்டு லேட்டாக தான் வந்தேன். அதனால் அது 2 மணி நேரமும் நம்ம தான் ஓட்டி கிடச்சிது, இது 4 மணி நேரம் ஓட்டி கிடச்சிருக்கு. அப்போ நான் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுருக்கேன். இதுவும் ஃபஸ்ட்டு டைம், மலேசியா வந்ததுலேருந்தே ஃபஸ்ட்டு டைம். ஏன்னா திருப்பூரில் இருக்கும்போது கூட இவ்வளோ நேரம் வேலை செய்கிறதுங்கிறது, திருப்பூரில் நான் இருக்கும்போது நைட் ஷிஃப்ட்லாம் கொடுப்பாங்க, அர்ஜென்ட் பீஸு பெட்டி போடணும் அப்படின்னும்போது நாங்கள் தைக்கணும், தைச்சா தான் வந்துட்டு அது செக்கிங் போய் அயனிங் பேக்கிங்லாம் போய் பொட்டி போட முடியும். அப்போ நாங்கள் விடிய தைப்போம், கடைசி ஃபினிஷிங் பண்ணுவோம். அப்போ வந்து தைப்போம். அடுத்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது கான்டாக்ட் போட்டாங்கன்னா பேக்கிங் வேலைக்கு போவோம், பசங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா படித்த பசங்கள்லாம்.
அப்படிலாம் நிறைய டைம் வேலை செஞ்சுருக்கிறேன். ஆனால் அது வேறு, நம்ம இங்கே டீ டைம், இன்டர்வல், சாப்பாடு டைம், இதுக்குன்னு டைம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாமல் நம்ம வந்துட்டு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ நம்ம வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கணும். எப்போ நம்மளுக்கு வந்துட்டு பசிக்குதோ அப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம், எப்போ பாத்ரூம் போய்க்கலாம் அப்படின்னு ஒரு டைமிங் இல்லைல்ல. அப்போ வந்துட்டு நம்மளுக்கு அது மைண்ட்லேயே இருக்காது. நம்ம வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும், நம்ம வந்துட்டு பாத்ரூம் போகணும், நம்ம வந்துட்டு சாப்பிடணும் அப்படின்னு நம்மளுக்கு அதுக்குன்னு டைம் ஒதுக்கணும்னு தோணாது. அப்படியே வேலை செஞ்சுட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அது ஒரு மோட்டிவாகவே இருக்கும். வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவாக இருக்கும். அடுத்து கஸ்டமர் வராங்க, அவங்கள பார்க்கணும், இந்த டேபிளுக்கு பில்லு போடணும், இவங்களுக்கு இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கு, இதெல்லாம் கொடுக்கணும். சரி, இந்த நாள் சாப்பிட்டுட்டு இருக்காரு நம்ம கூட வேலை செய்கிறவர், அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இவர் சாப்பிடுவார், இந்த மாஸ்டர் சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்து நம்ம சாப்பிடுவோம். இப்படின்னு அடுத்து தள்ளி போய்கிட்டே தான் இருக்குமே தவிர நம்மளுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. மற்றபடி எங்கள் ஓனர் பார்த்திங்களா, அதுதான் எங்கள் ஓனரு. நான் போயிட்டு அப்படி கேட்டவுடனே அவர் டக்குன்னு, நான் திடீர்னு போய் கேட்குறேன். அவர் எந்த ஒரு மனக்கணக்குமே பண்ணல நான் இது போல் வந்து கேட்போம்னு. நான் திடீர்னு போயிட்டு கேட்குறேன். அவர் கவுண்டரில் மொபைல் பார்த்துட்டு இருந்தார். நான் கேட்ட உடனே அவர் அதாவது மனசில் இருக்கிறது தானே வந்துட்டு வாயில் வரும். டக்குன்னு நான் கேட்ட உடனே என்னங்கிறாரு, நீ ரெஸ்ட் எடுத்தியா, தூங்குனியா, அதுதான் கேட்குறாரு. பார்த்தீங்களா, நேற்று நைட்டு நான் தூங்கினேன். எல்லாத்தையுமே அவர் அனலைஸ் பண்ணுறாரு. நான் எப்படி வேலை செய்யணும் அவருக்கு நல்லா தெரியும். நல்லா வேலை செய்வேன், நல்லா டயர்டாகிற மாதிரி நல்லா வேலை செய்வேன். அதெல்லாம் அவர் கணக்கு பண்ணி எப்படி, அதுதான் அவங்கள வந்துட்டு இன்னும் அந்த அவங்க தொழிலில் வந்துட்டு வளர்ச்சியிலே வச்சுருக்குது. இந்த மனசு, திறமை, அதெல்லாம் வந்துட்டு நிஜமாலுமே எங்கள் ஓனர் வந்துட்டு ரொம்ப திறமைசாலி. அவர் பார்த்தா எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் பேச மாட்டேன். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரே மொழிக்காரங்க, ஆனால் வேறு நாடுன்னும் போது அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். மற்றவங்க பார்வையிலையும் அப்படி தெரியும், ஓனர் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு சலுகைகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி, எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும்ல. எதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு அது மாதிரியான ஒரு இடத்துக்கு ஓனரை வந்துட்டு நம்ம தள்ளணும்? அதுக்காக அது அவங்களுக்கு சங்கடம், நம்மளுக்கு சங்கடம் தானே. அதனால் நான் வந்ததுலேருந்தே நான் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவேன். அவங்களும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் எந்த வகையிலையும் நம்மளை வந்துட்டு எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. என்ன மட்டும் இல்லை, கடையில் வேலை செய்கிற எல்லாருக்குமே சரி, சம்பளம் ஷார்ப்பாக, சம்பளம் தான் சம்பளம். இன்றைக்கி ஓட்டி செஞ்சேன்னா இன்றைக்கி ஓட்டி உடனே காசு நீட்டாக வச்சுக்குவாங்க. வேலை கரெக்டாக செய்யணும், வேலை தப்பாக செஞ்சால் சொல்லிக் கொடுப்பாங்க. நல்ல முதலாளி ஏதோ அதான் நாங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் யாருக்கும் பண்ணதில்லை. எங்கள் அம்மா அப்பாவும் சரி, நானும் சரி. நம்ம இந்த குடிகாலத்தில் தான், இந்த குடிச்சிட்டு குட்டிச்சவராக போன நேரத்தில் தான் ஏகப்பட்ட தொந்தரவு பண்ணி தொலைஞ்சிட்டேனே தவிர விவரம் தெரியாமல். இந்த குடிங்கிறது வந்துட்டு அந்த ஒரு அரக்கங்கிட்ட வந்துட்டு பழக்கம் வச்சுக்கிட்டு நான் இல்லாத சேட்டையெல்லாம் செஞ்சுட்டேனே தவிர மற்றபடி யாரோட வாழ்க்கையும் அழிச்சது கிடையாது, யாரோட பணங்காசையும் பிடுங்கினது கிடையாது. ஏதோ தண்ணி போட்டு சண்டை சச்சரவு பண்ணுவேன், அவ்வளோதான். மற்றபடி பெருசெல்லாம் எங்கள் அம்மா அப்பா யாருமே சரி அப்படி நாங்கள் பண்ணதே கிடையாது. எங்கள் சித்தப்பா பெரியப்பா யாருமே நாங்கள் அப்படி பண்ணது கிடையாது. அதனாலே எனக்கு தெரியல, அந்த மாதிரியான புண்ணியங்கள், அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் தான் என்னை இது மாதிரி நல்ல ஒரு கடையில் கொண்டு வந்து சேர்த்துருக்கு. எவ்வளோ பேர் மலேசியாவில் சில கடைகள்லாம் சம்பளம் கொடுக்க மாட்டுறாங்க, ஓவர் டைம் வேலை வாங்குறாங்க, அடிக்கிறாங்க, ஊருக்கு போகணுன்னு சொன்னால் விட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குதுங்க. நான் டிக்டாக்ல பார்ப்பேன். இங்கே மலேசியாவில் டிக்டாக் இருக்குது, இந்தியாவில் தான் டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க. இங்கே மலேசியாவில் நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ நான் பார்ப்பேன், நிறைய விஷயங்கள் பார்ப்பேன். அப்போ கடவுள் வந்துட்டு என்னை எதை மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்காரு பார்த்தீங்களா. என் ஏஜென்ட் மூலமாக நான் டக்குன்னு டைவர்ட் ஆகி வேறு இடத்துக்கு கூட போயிருக்கலாம். ஆனால் கரெக்டாக நான் இங்கே தான் வரணும்னு சொல்லி அதெல்லாம் ஒரு வந்துட்டு யதார்த்தமாக அமைஞ்சது கிடையாது. அதெல்லாம் வந்துட்டு அந்தந்த நல்ல மனிதர்களை போய் அடையிறதுங்கிறதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு ஒரு புண்ணியம். இது மாதிரியான நல்ல விஷயங்கள் செய்கிறவங்களுக்கு தான் எல்லாமே. அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். இது மாதிரியான ஓனரு, வேலை, இடம் இதெல்லாம் வந்துட்டு அமைஞ்சது வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். மற்றபடி அதுக்கப்புறம் நான் வேலை செஞ்சு அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு இடையில ஒரு 3-4 மணி நேரம் மனசு ரொம்ப இது. அதான் இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான், வேலை இடத்துல போட்டி பொறாமலாம் இருக்கும்ல, அந்த பொறாமை போட்டி தான். அதாவது ரொட்டி டிஷ்யூ அப்படின்னா மைதா இருக்குல்ல, அதை வந்துட்டு நல்லா பெருசாக வீசி அதை வந்துட்டு முக்கோண ஷேப்பில் ரோல் பண்ணி நல்லா டவர் மாதிரி வந்துட்டு நிற்க வைக்கணும். அது வந்துட்டு கொஞ்சம் கேரிங் ஆயிடுச்சுன்னா முருவல் ஆயிடுச்சுன்னா அது உடஞ்சி போயிடும். ஏதோ ஒரு இடத்துல முருவல் ஆயிடுச்சு அப்படின்னா ரோல் பண்ணும்போது அந்த இடத்துல விரிசல் விட்டுச்சுன்னா நிற்க வைக்கும்போது ஃபுல்லாக வந்துட்டு பிளாஸ்ட் ஆகிடும். ரொம்ப வந்துட்டு அதில் கவனமாக இருக்கணும். அந்த நேரத்தில் என்னோடய கவனம் பூரா அதில் தான் இருக்கும். மற்ற யாராவது ஆர்டர் சொன்னாலும் என் மைண்டில் அது சேவ் ஆகாது, மிஸ் பண்ணிடுவேன் நான். அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஒரு கேப் விழும். அந்த டேபிளுக்கு கொண்டு போய் அவங்களோட ரொட்டி டிஷ்யூ சப்ளையர் கொடுக்கும்போது அவங்களோட எக்ஸ்ப்ரெஷனை நான் பார்ப்பேன்.
அது அது அதை நான் நோட் பண்ணி அதே மாதிரி பழக்கம் வச்சுருக்கிறேன். அதனால் நான் அதிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி என்ன ஆர்டர் சொன்னாங்கன்றதை நான் மறந்துடுவேன். அப்புறமா எங்கே எந்த ஆர்டர் காணோம் அப்படி சொல்லுவாங்க. அந்த ரொட்டி டிஷ் ஆர்டர் வந்தால் மட்டும் என் ஆர்டரை நான் வந்துட்டு மறந்துடுவேன். யாராவது நேரத்தில் ஆர்டர் சொன்னேன், ஏன்னா என்னோடய கவனம் பூரா அந்த ரொட்டி டிஷ்ஷில் தான் இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செய்கிற வேலையை நம்ம எப்பயுமே தரமாக செஞ்சிடணும். நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையை எவ்வளவு வந்துட்டு நீட்டாக செய்ய முடியுமோ செஞ்சிடணும். அதனால் அந்த ரொட்டி டிஷ்ஷுங்கிறது ரொம்ப மைனூட்டான வேலை. அதனால் அதில் வந்துட்டு ரொம்ப கவனம் செலுத்தி நான் செய்வேன். அதில் வந்துட்டு நான் அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் கொஞ்சம் பொறாமை. உடனே நம்மளை வந்துட்டு நான் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, நம்மளை வந்து பேச்சு கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன், ரொட்டி டிஷ் மேக் பண்ணிகிட்ருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத, கேரிங் ஆச்சுன்னா லாஸ்ட் ஆகிடும் அப்படின்னு நான் இங்கிலீஷில் கொஞ்சம் இங்கிலீஷில் வந்துட்டு சொல்லுவேன். ஏன்னா மொழி அவங்களுக்கு வேறு மொழி, நம்மளுக்கு வேறு மொழி. அதனால் வந்துட்டு நான் இப்படி சொல்லுவேன் சப்ளையர்கிட்ட. திரும்ப நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்மளை சொன்னால் எப்படி இருக்கும். அதனால தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் அதில் மன உளைச்சல் ஆகி தான் கொஞ்சம் இதை இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ஒரு 3-4 மணி நேரம் அது வந்துட்டு டிஸ்டர்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒன்றும் பேசிக்கல, நாளைக்கு பேசிடுவேன். ஏன்னா வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு எத்தனை நாள் வாழ போகிறோம்னு தெரில. யாருக்கிட்ட என்ன சண்டை போட்டு என்ன பண்ண போகிறோம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லது செஞ்சுட்டு போயிடுவோம். ரொம்ப வந்துட்டு கேவலமான கேரக்டராக இருந்துச்சுன்னா நம்ம ஒதுங்கிடணும், அவ்வளோதான். நம்ம இப்போ வேலை செய்யக்கூடிய இடம் இது. நம்ம இதுக்கு வேலைக்காக வந்திருக்கோம். நம்ம பழகிறதுக்காகவோ நல்ல கேரக்டரை பார்த்து வந்துட்டு அதை வந்துட்டு ஆதரித்து பேசி பழகிட்டு இருக்கிறதுக்கு நம்ம வரல. அதுக்கு நம்ம அவார்டு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு வரல. நல்லவன் கேட்டவனுக்கு பாகுபடுத்தி படிச்சு வேலைக்கு வந்திருக்கா, அவங்களும் வேலைக்கு வந்திருக்காங்க. வேலைன்னு வந்துட்டால் எல்லாத்தையும் நம்ம சமாளித்து நம்ம வேலை செய்கிறதுக்கு தான் ஓனர் நம்மளுக்கு காசு கொடுக்குறாரு. அதையெல்லாம் மனசில் வச்சு நாளைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்ட வேண்டியதான். என்ன பண்ணுறது? அப்புறம் ஒருத்தர் ஒரே இடத்துல வேலை செஞ்சுட்டு ஒருத்தர் பார்த்துக்காம இருந்தால் நல்லாவா இருக்கும். அதனால் நாளைக்கு வந்துட்டு பேசிடுவேன். இந்த முத்துக்குமரன் இருக்கார்ல பிக் பாஸில், அவர் இந்த ரயானும் அவரும் வந்துட்டு அவர் ஏதாவது சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் எனக்கே வந்துட்டு அது வந்துட்டு ட்ரிகர் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது அவர் பக்கத்துலேருந்து அது சரியாக தான் இருக்குது. ஆனால் நான் அதை முத்துக்குமரன் நேரத்தில் டக்குனு எழுந்து போய் அடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனாலும் அதை எவ்வளவோ நான் நீட்டாக ரிலாக்ஸாக முத்துக்குமரன் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறாரு. அதை அந்த பாயிண்ட்டை பேசி எப்படி பேசி என்ன ஏதுன்னு சொல்லி அதை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு முடிக்கிறார்ல, அதுதாங்க அதை தான் நான் வந்துட்டு கற்றுக்கணும்னு முயற்சி பண்ணுறேன். 2 நாளாக நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் முடிய மாட்டேங்குது. ஆனால் முத்துக்குமரன் அவர் வந்துட்டு அந்த அண்ணன் எப்படி அவரோட வீடியோஸில் நான் ஃபஸ்ட்டே பார்த்துருக்குறேன். ஆனால் எப்படி அதை மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது, ட்ரிகர் ஆகுது அவங்க பேசுகிறது, ஆனாலும் அதை வந்துட்டு கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாருல. நிஜமாலுமே அவர் திறமைசாலி தாங்க. ரொம்ப நிதானமானவர், திறமைசாலி அவர்கிட்டேருந்து கற்றுக்கணும். அது மாதிரி நான் இருக்க முயற்சி பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன், நம்ம எதுக்கு வந்துருக்குறோங்க மலேசியாவுக்கு. எப்போ பார்த்தாலும் வந்துட்டு கூட வேலை செய்கிறவங்க கூட ஒரு பிரச்சனையாக இருக்குது. அவங்களாம் அப்படி தான் தெரிஞ்சு போச்சு. நம்ம வேலைக்கு தான் வந்திருக்குறோம். அவங்க நம்மளோட அங்காளி பங்காளி கிடையாது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, நம்மளோட சொந்த பந்தம் எதுவும் கிடையாது. நம்ம இங்கேருந்து வெளியே போயிட்டோம்னா அவ்வளோதான். இந்த நாட்டை விட்டு போயிட்டோம்னா அவ்வளோதான். அவங்க அந்த நாட்டை விட்டு அவங்க சொந்த ஊருக்கு போனாங்கன்னா அவ்வளோதான். அவங்க நாட்டுக்கு போனாங்கன்னா இப்படி இருக்கும்போது நம்ம யார் அவங்க யார் எல்லாம் வேலைக்கு தான் வந்திருக்கோம். அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு யாருக்கிட்டே அதிகமாக பழக்கம் வச்சுக்காமல் போனோமா, வேலை செஞ்சோமா, வந்தோமா, இது மாதிரி நான் ஃபாலோ பண்ணேன். இது நிறைய டைம் பண்ணுவேங்க. பண்ணேன்னா ஒரு 2-3 நாள் கம்மிட்டு இருப்பாங்க. திரும்ப அப்புறம் நம்மள்ட்ட வந்துட்டு பழக ஆரம்பிச்சிடுவாங்க. சரி நல்லா பேசி பழகிறாங்களேன்னு நம்ம பழகினோம்னா நம்மளை வந்துட்டு அந்த பொறாமை போட்டி அதில் வந்துட்டு திரும்ப அதை கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அவங்க. அதனால் எத்தனை டைம் அடிப்படுறது? கொட்டை குனியறதும் தப்பு, குனிய கொட்டுறதும் தப்பு. நம்ம சுதாரிச்சுக்கணும், அவ்வளோதான். இது போல் இருக்கா, இது போல் நீ நினைக்கிறீங்களா, ஓகே அப்படி சொல்லிவிட்டு நம்மளோட வேலையில் நம்ம ஸ்டடி ஆகுறோமா, அதுதான் மேட்ரு. அதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கவும் செய்கிறோம். ஓனரும் அதுதான் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, அது நம்மள்ட்ட இருக்குது. வேறு எதுக்கு நம்மளுக்கு பழக்கம் வழக்கம் சொந்தம் பந்தம் இன்னாரெல்லாம் இங்கே இருக்கிறாங்க, அவங்க எனக்கு உதவி பண்ணுவாங்கன்னா வந்துட்டு நான் இந்தியாவிலேருந்து வந்தேங்க அப்படிலாம் கிடையாது. யாரை நம்பி நான் பிறந்தேன்ற மாதிரி தான். யாரை நம்பி நான் மலேசியா வந்தேன். இங்கே இது போல் இந்த கூட வேலை செய்கிற இந்த மாஸ்டர் இருக்கிறாரு, இந்த சப்ளை இருக்கிறாரு, அவங்களாம் எனக்கு உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லி வச்சா நான் வந்தேன். கடவுள் புண்ணியத்தில் வந்தேன். அமைஞ்சது நல்ல இடமா, நல்ல வேலையும் கற்றுக்கிட்டேன். ரொட்டி மாஸ்டர் ஆகிட்டேன். அது ஒரு நல்ல வேலை தான். நல்லா போய்கிட்டு இருக்குது. அப்புறம் என்ன, எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம தான் வந்துட்டு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் வச்சுக்கிட்டு வேலைக்கு வந்த இடத்துல அவங்கள வந்துட்டு பழகிக்கிட்டு அப்புறம் அவங்களே திரும்ப அதே பண்ணுறாங்கன்னு நம்ம தான் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கோம். அதனால் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு குளிச்சுட்டு இப்போது எதுக்குன்னா நேற்று நான் கொஞ்ச நேரம் தான் தூங்கினேன். இடையிலையும் அப்போ 6:30 மணிக்கு வேலைக்கு போனதுலேருந்து 10:30 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு திரும்ப வந்து பிக் பாஸ் பார்த்துட்டு திரும்ப 1 மணிக்கு போயிட்டு நைட்டு 1 மணிக்கு வந்திருக்கிறேன். இப்போ மணி 1:30 ஆக போகுது, 1:45 ஆக போகுது. இப்போ நான் இன்றைக்கி சீக்கிரம் தூங்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு இப்போ வேகமாக மேக் பண்ணியிருக்கேன். குளிச்சுட்டு சாப்பிடக்கூடல, இனிமேல் சாப்பிட்டுட்டு நான் தூங்கிடுவேன். இதோட இந்த நாள் முடிஞ்சிச்சு. இந்த நாளை வந்துட்டு
இதுக்கு ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம் நான் இது மாதிரிலாம் என்ன நடந்தது இன்றைக்கி நாளில் அப்படின்னு நான் அனலைஸ் பண்ணணும் நிறைய டைம் நான் யோசிச்சிருக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கிறேன், ஞாபகம் வராது. காலையில் என்ன சாப்பிட்டோம், ஏன்னா அந்த பரபரப்பு, அந்த வாழ்க்கை ஒரே பிஸியாக ஓடுது இல்லை. டெய்லர் வேலை செய்யும்போது அப்படி தான். எவ்வளோ காலையில் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், 2-3 வேலை மாற்றி நம்ம செய்யும்போது காலையில் என்ன தைச்சோம், அதில் எவ்வளோ பீஸ் தைச்சோம், இடையில ஒரு 50 பீஸ் வேறு பீஸ் ஸ்டைல் தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது எவ்வளோ தைச்சோம், அதை நம்ம கணக்கில் எழுதலையே, அப்புறம் எழுதிக்கலாம்னு விட்டுட்டோமே, அது ஒரு 150 ரூபா காசு ஆகுது அப்படின்னு சொல்லி அதை நான் அப்படிலாம் குழம்பிடும். அந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு வாழ்க்கையிலே இருந்துகிட்டு இருந்தேன். அப்படி தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அதனால் நம்ம புரிஞ்சு ஒவ்வொரு நாளையும் ஹாப்பியாக வாழணும்னு முயற்சி பண்ணுவோம். நம்மளுக்கு எது இருக்கோ இல்லையோ இருக்கிறத வச்சு நம்ம வந்துட்டு வாழ முயற்சி பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் அது இல்லை இது இல்லை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு நினச்சி இந்த அழகான பொண்ணான நாட்களை வந்துட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த நாள் போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான். அதோட 65 நாள் குடி இல்லாமல் தொடர்ந்து 65வது நாளில் நான் இருக்கிறேன். அதனாலையும் மற்றபடி நான் யாரோட மனசையும் புண்படுத்தலை. என்னோடய ஓனருக்கு நான் வந்துட்டு உண்மையாக இருந்திருக்கிறேன். என் மனசாட்சிக்கு நான் நேர்மையாக இருந்திருக்கிறேன். நிம்மதியாக வாழ முயற்சி பண்ணியிருக்கிறேன் இந்த நாளை. ஓகே, குடி இல்லாமல் எல்லாத்துக்கும் மேலே இந்த நாளை வந்துட்டு நான் குடி இல்லாமல் வாழ்ந்துருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும், எனக்கு இது போதுமாப்பா. இந்த நாளை நான் வந்துட்டு திருப்திகரமாக வாழ்ந்தேன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஓகே நண்பர்களே, ஜனவரி 4ஆம் தேதிக்கான வீடியோ முடிவடைந்து விட்டது. ஓகே, நம்ம நாளைக்கு பயண வீடியோவில் பார்ப்போம். பாய்.